அதிமுகவோட கூட்டணிங்கிறதுல பாஜகவுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி கூட்டணி, எந்த விதத்தில் கூட்டணிங்கிறதான் இங்கே மேட்டர். அண்ணாமலை தான் 3வது பாஜக ஆதரவில் வருவார். சீமானுக்கு வந்து அவருக்கு பிரச்சார பலம், லீடர்ஷிப் இருக்குது, அமைப்பு பலம் சீமானுக்கு இல்லை. உள்ளாட்சி தேர்தலுக்கு அமைப்பு பலம் தேவை. அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எடப்பாடியை வந்து ஏற்றுக்கிட்டு உடன்படுவாரா கூட்டணி? எடப்பாடி தவிர செங்கோட்டையனோ வேலுமணியோ ஓபிஎஸ்ஸோ சீமானோ அண்ணாமலையோ சிஎம் கேண்டிடேட்னா எடப்பாடி அதுக்கு என்ன சொல்லுவார்? இப்போ எடப்பாடி அவர்கள் எப்படி இந்த சிக்கலை வந்து தீர்க்க போறாரு? அவர் கையில் இல்லை. சிச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகுதோ அதற்கு தக்கன ஒரு முடிவு எடப்பாடி எடுப்பார். எடப்பாடி முடிவெடுக்கிறதுல சமர்த்தர் தான். இதுவரை அது எந்த இடத்துலையும் கோட்டை விட்டாருன்னு சொல்ல முடியாது. பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 2026 மோடி ஜெயிக்கிறதுக்கு மையமாக அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அதற்கு இப்போ 2026 எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு சீமான சிஎம்மா சொல்லலாம், ஓபிஎஸ் சிஎம்மா சொல்லலாம், அண்ணாமலை சிஎம்மா சொல்லலாம். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கீத் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சமீபத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆத்தூரில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு முதன்மை எதிரி, எங்களுடைய முதல் எதிரி வந்து திமுக தான். திமுக என்கிற தீய சக்தியை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம், அதிமுகவும் ஓயாது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கு அதை பிரதிபலிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு. இது எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்போது இவங்க பாஜக கூட்டணிக்கு எதுவும் தயாராகிட்டாங்களா சார்? பாஜக கூட்டணிக்கு அவங்க தயாராகலாம். ஏன்னா பாஜகவும் தீண்டத்தகாத கட்சி அல்ல, பாஜக ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க காட்ட நினைக்கலாம். இன்னைக்கு அதுதான் தெரியுது. ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்கங்கிறது மோடி தான் அந்த முடிவு எடுக்கணும். இப்போ அண்ணாமலையும் வந்து இது வந்து ஒரு பெரிய விவகாரம், கொஞ்சம் பொறுத்து தான் பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ தமிழ்நாடு பாஜக தலைமையுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? அதிமுகவோட கூட்டணிங்கிறதுல பாஜகவுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி கூட்டணி, எந்த விதத்தில் கூட்டணிங்கிறதான் இங்கே மேட்ரு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 2% இடம் கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. பன்னீர்செல்வம் 5% கொடுக்கலான்னு சொன்னார். பன்னீர்செல்வம் பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு இஷ்யூ இருக்குது, கொடுக்கலாங்கிறது சொன்னார். அது எப்படி 5% பாஜக கொடுக்க முடியும்னு சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். அண்ணாமலை அமித்ஷா சொல்கிறது எண்ணப்படி 100% இடம் போட முடியல, 45% இடம் தான் அன்னைக்கு போட முடிஞ்சு, போட்டு 5% வாக்கு எடுத்தார். அப்போ 3வது இடம்ங்கிறத அண்ணாமலை அன்னைக்கு நிரூபித்தார். அன்றைக்கி நானே அண்ணாமலை தான் 3வது பாஜக ஆதரவில் வருவார். சீமானுக்கு வந்து அவருக்கு பிரச்சார பலம், லீடர்ஷிப் இருக்குது, அமைப்பு பலம் சீமானுக்கு இல்லை. உள்ளாட்சி தேர்தலுக்கு அமைப்பு பலம் தேவை. சென்னை நகரில் எங்கேயுமே சீமானுக்குள்ள அந்த உணர்வுபூர்வமாக தமிழ் தேசியம்னு சீமானை லீடராக ஏற்றுக்கூடக்கூடியவங்க லோக்கலில் ஒரு கவுன்சிலர் ஆகணும், இதாகணும்லாம் முஸ்தீப் எடுத்து யாரும் அந்த கட்சிக்குள்ளே பெருசாக இல்லைங்கிற கருத்தை நான் சொன்னேன். ஓட்டு இருக்குது, ஆனால் செதிரி இருக்குது. ஆமாம், உள்ளாட்சி தேர்தலில் அது வந்து எஃபெக்ட் ஆகாது. ஓட்டு இருக்குது, சீமா லீடர்ஷிப்பு இதெல்லாம் பெருசு. அது 1000 ஆதாரத்தை திரும்ப நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். 3வது இடம் அண்ணாமலை பாஜக தான் வரும்னே. அதே மாதிரி அண்ணாமலை பாஜக 3வது இடம் வந்தாங்க. டாப் ஆஃப் தி ஆல் 2024 மக்களவைத் தேர்தல் தான். அண்ணாமலை 12 சீட்டு கேட்டார், 6 சீட்டுனார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாயுடு, செங்குந்தர், பறையர், தேவேந்திர குலவேள, பறையர், அருந்ததியர், இந்த 4 சமூக பூத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 10-12% வாக்கு கூட இல்லைங்கிற ரிப்போர்ட்டை பாஜகவில் உள்ள ஒரு முக்கிய தலைவர் டெல்லி தலைமை கொடுத்தாரு. அப்போ எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தால் வன்னியர் அல்லாதவர்கள் எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ரிப்போர்ட்டும் போச்சு. அப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாகும் போது 12 சீட்டு கொடுத்தா என்ன, தனியானுன்னா அந்த இது வரும் சொல்லும்போது எடப்பாடி 6ல் நின்னார், 12 கேட்டாங்க. இல்லை, இப்போ வந்து 18% என்டிஏ எடுத்துட்டாங்க, 2.6% தேமுதிக எடுத்திருக்காங்க. பலத்தை காமிச்சிருக்காங்க. என்டிஏயும் தினகரன் அண்ணாமலை எங்கள் கூட இருக்காரு, எங்கள் ஆளுன்னு தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தானே இருக்காரு. இப்போ இதில் தேமுதிகவும் இங்கே வந்தீங்கன்னா அது வந்து 2.6, 20.6% வந்துடும். அதிமுக எடுத்தது 20.4. அதில் முபாரக்கு ஒரு 0.5%, கிருஷ்ணசாமிக்கு ஒரு 0.5% போட்டால் 19.6. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈக்குவல் சீட்ஸ் என்டிஏக்கும் ஏடிஎம்கேங்கிற லெவலில் 117-117ங்கிற அந்த புள்ளிக்குள்ளே ஒரு
தொகுதி பங்கீடு அண்ணாமலை சொல்லுவார். ஸோ ஒரு நாட்கள் இருக்குது. அண்ணாமலைக்கு தொகுதி பங்கீடு வந்து பெருசாக இருக்கும். ஹரியானாவில் வளர்ந்துருக்காங்க, மகாராஷ்டிராவில் வளர்ந்துருக்காங்க, டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 4 பேர் பிஜேபியை பிடிக்காதவன் சட்டசபை என்ன பாஜக என்னன்னு அவனா சொல்லி திருப்திப்பட்டுட வேண்டியதுதான். அதை அண்ணாமலை ஒத்துக்க போகிறதில்ல. அதை ஒத்துக்கிட்டு வாரியன்னா வா கூட்டணி அல்லது போயிட்டே இருங்க அப்படி அண்ணாமலை போயிடுவார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுக தலைவர்களான ஜெயலலிதா குறித்தும் எடப்பாடி குறித்தும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் முன்னிறுத்தியதன் காரணமாக தான் 2023 கூட்டணியை பிளவுபட ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எடப்பாடியை வந்து ஏற்றுக்கிட்டு உடன்படுவாரா கூட்டணிக்கு? எடப்பாடி தவிர செங்கோட்டையனோ வேலுமணியோ ஓபிஎஸ்ஓ சீமானோ அண்ணாமலையோ சிஎம் கேண்டிடேட்னா எடப்பாடி அதுக்கு என்ன சொல்லுவார்? மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்லைங்க. சும்மா இங்கே ஊரில் அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அது இதுன்னு அவன் ஆசையை மோடி பாஜகவை அண்ணாமலை வளர்த்து வச்சிருக்கிறாரு. அது இவனுக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல, அண்ணாமலை எதிர்கொள்ள முடியல. இவன் அற்ப ஆசையை சொல்லிட்டு தர்றான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் வந்து ஒரு அடிதடி மோதல் போக்கே வந்து நடந்ததை வந்து பார்த்தோம். கைகலப்பிலே போய் முடிஞ்சிருக்கு இரு தரப்பிற்கும் இடையே. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறவர், அவர் அதிமுகவே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாரு. அதிமுகவில் நிலவக்கூடியது என்ன? இந்த உட்கட்சி பூசல் ஆறால் வந்தது. அதிமுகவில் கூட்டணியிலே குழப்பம் இருக்குங்க. இன்னைக்கு வந்து செல்லூர் ராஜு வந்து எங்ககிட்ட ராஜ்சபா வாங்கிட்டு என்டிஏட கூட்டணி போயிட்டார் ராமதாஸை அடிச்சிருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ராமதாஸ் வேண்டாம். ராமதாஸ் கூட கூட்டணி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த எம்பிசி உள்ஒதுக்கீடு மேட்டரில் அங்கே இருக்கக்கூடிய வலையர் 7.5% ரிசர்வேஷனில் வர அங்கே பிரச்சனை ஆகுது. இவரும் இந்த பிரமலை கலர் தான் நினைக்கிறேன். இது கொண்டையங்கோட்டை மறவர், வண்ணார் நாவிதர் குயவர், இந்த சமங்கள்லாம் எதிராக போயிடுவாங்க. ஸோ அது செல்லூர் ராஜுக்கு பெரிய அடி. உடனே அவர் ராமதாஸை அடிக்கிறாரு. ஆனால் வடக்க இருக்கக்கூடிய அதிமுககாரங்களுக்கு பாஜக வேண்டாம், பாமக வேணும். எடப்பாடிக்கும் பாமக வேணும். மேற்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜக தான் கண்டிப்பாக வேணும். தெற்க உள்ளவங்களுக்கும் பாஜக லாபம் தான். ஸோ இந்த அதிமுகவுக்குள்ளே ஒவ்வொரு சிக்கல்ல இருக்கும் சார். பலதரப்பட்ட சிக்கலுக்குள்ள அந்த கட்சி இருக்கு. இடியாப்ப சிக்கலுக்குள்ள அந்த கட்சி இருக்குது. இதுல எடப்பாடி அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கடைசியில் அவருக்கு எது லாபமோ எது அவருக்கு நன்மையோ அதுக்கு தக்கன ஒரு முடிவு எடுப்பார். நான் எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடலை, அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. இப்போ எடப்பாடி அவர்கள் எப்படி இந்த சிக்கலை வந்து தீர்க்க போறாரு? வட மாவட்டத்தில் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, எம்சி சம்பத்து, இன்னும் பல முக்கிய தலைவர்கள் வந்து நமக்கு பாமக பெட்டராக இருக்கும், பெட்டர் ஆப்ஷனாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிடுவது போல தெற்க வந்து ஒரு செல்லூர் ராஜிலிருந்து தலவாய் சுந்தரத்திலிருந்து இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து நமக்கு பாஜக அந்த சைடு கொஞ்சம் வலுவாக இருக்காங்க, நான் அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மேற்குள்ளேயும் அதே போல தான் எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம் பாஜகவோட நெருக்கமாக தான் வந்து இருக்காங்க. எடப்பாடி என்ன மாதிரியான ஒரு முடிவை தான் எடுக்க போறாரு? அவர் கையில் இல்லை. சிச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகுதோ அதற்கு தக்கன ஒரு முடிவு எடப்பாடி எடுப்பார். எடப்பாடி முடிவு எடுக்கிறதுல சமர்த்தர் தான். இதுவரை அது எந்த இடத்துலையும் கோட்டை விட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் லெவலில் அவர் தன்னை பலப்படுத்தக்கூடிய எல்லா அரசியலையும் அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கான அரசியலை அவர் தெளிவாக பண்ணுறாரு. என்னன்னா அவர் தப்புன இடம் விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் சீமான்ட்ட விட்டது தப்பு. விக்கிரவாண்டியில் அவர் விட்டது நான் வன்னியர்கள் மத்தியில் சீமான் சுத்த வீரன் ஹீரோ, இவர் கோலத்தனமாக ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டாரு. வன்னியகுல சத்திரியரான டாக்டர் ராமதாஸ் 10.5 பற்றி கேட்பாரு, அதற்கு பயிர் சொல்ல முடியாமல் கோலத்தனமாக ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானாட அடிக்க சொன்னேன், என்ன ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குற, ராயராஜ சோழன் தமிழன் தான், ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கேட்காதன்னு போல்டா நிற்கக்கூடிய ஒரு களத்துக்குள்ள வந்து நின்னாரு அப்படின்னு அங்கே உள்ள செங்குந்தர், பறையர், உடையார், அகமுடையார் இந்த சமங்கள் மத்தியில் சீமான் ஹீரோயா, லீடர்ஷிப் உள்ளவையா, எடப்பாடி செல்வாக்கு உயர்ந்துடுச்சு. இப்படி தான் சீமானுக்கு செல்வாக்கு வந்து தினகரன் கமலஹாசனை தாண்டி உயர்ந்தது. தினகரன் கமலஹாசன் வந்து வெள்ளூர், விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் நிற்கல, நின்னா 5% 10%லாம் எடுத்திருப்பாங்க. சீமானுக்கு கிடைச்ச அந்த 2 ஹரிநாடாரோட குறைவு 1.5 2.6 இது கூட கிடைச்சிருக்காது, குறைஞ்சிருக்கும். ஆனால் சீமான் களத்துக்குள்ள நிற்கும் போது மக்கள் நம்ம பிள்ளை நமக்காக போல்டா வந்து நிற்கிறான், நம்ம பிள்ளை மாறிவன், மற்றவெல்லாம் சுயநலமான அரசியல்வாதி எல்லா களத்துக்குள்ளே நிற்க மாட்டாங்கிற ஒரு இமேஜில் வரும்போது சீமான் 8 சதவீதத்துக்கு போயிட்டாப்புல. கமலஹாசன் தினகரனும் என்னன்னு நமக்கு தெரியும், நண்பர்கள் தான். கமலஹாசனோட சில மெரிட்டெல்லாம் நான் பேசிட்டு தான் இருக்கேன், தினகரனோட மெரிட்டை நான் பேசிட்டு தான் இருக்கேன். பட் இந்த இடத்துல களத்துக்குள்ளே நிற்காதது சீமானை உயர்த்தி விட்டுட்டு அதே தப்ப எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாரு. அவர் சீமான்கிட்டே ஒரு 5% ஓட்டையாது 20ல் இருக்கிறதுல ஒரு 5% ஓட்டை இழப்பார். குறிப்பாக வன்னியர் அல்லாத செங்குந்தர், உடையார், கிராமணி, மீனவர், வடதமிழத்தில் உள்ள கள்ளர், அகமுடையார், யாதவர்,
இந்த மாதிரி வட தமிழகத்தில் உள்ள ரெட்டையில ஜாதிகள், பறையர் சமூகம், முஸ்லீம்கள், இந்த ரெட்டையில ஓட்டு போடக்கூடிய ஜாதிகள் வந்து சீமான் பக்கம் போயிடுவாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் கொங்கு வேளாளர் அல்லாத ரெட்டலை ஓட்டு போடக்கூடிய ஜாதிகள் வந்து கொங்கு நாடார்கள், முதலியார்கள், இவங்க வந்து இதுகாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க சீமான் பக்கம் போயிடுவாங்க. இவர் ஒரு களத்துக்குள்ளே நிற்காத தலைவர், என்ன ஒரு லீடர்ஷிப் இல்லாத தலைவர்னு போயிடுவாங்க. இப்போ அதிமுகவிலிருந்து ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் உரணியாக வெளியே போயிருக்கிறாரு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு. இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் நிச்சயமாக கட்சி ஒன்றிணைந்தா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. டிடி வந்து அமமுகனே ஒரு தனி இயக்கம் வச்சு அவங்களும் ஒரு பலத்தை நிரூபித்து கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் இவர்கள் வந்து பாஜக கோட்டாவில் வந்து சீட்டை வாங்குவாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்குள்ள கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சிருவாங்களா? அதுதான் பிரச்சனை. அந்த கூட்டணி உடஞ்சி போகிறதுக்கு அது ஒரு காரணம். டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் லெட் ஒன் பண்ண முடியாதுங்கிறத அண்ணாமலை சொல்கிறார். ஓபிஎஸ் டிடிவியை மையமாக வச்சு அண்ணாமலை தெளிவாக நிற்கிறாரு. இதுக்கு எடப்பாடி ஒன்றும் பயிற்சி விட முடியாது. இன்னைக்கு வந்து பாஜக நோக்கி நகர்றது எடப்பாடி. அன்னைக்கு பாஜக மக்களவை தேர்தலில் எடப்பாடியை நோக்கி நகர்ந்தாங்க, ஜன்னல் கதவெல்லாம் திறந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், மோடிக்கு மக்களவை தேர்தலாம் முக்கியம், 2029 தான் முக்கியம். அதில் 1-to-1 கொண்டு வரதுக்கு 2026 எப்படி பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்துவார். என்னோட கருத்து, எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டார். ஏன்னா மோடி இங்கே வந்து பைப்போலரை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பலம் பொருந்திய கட்சியாக வந்து அதிமுக தானே இங்கே இருக்குது. அதிமுக தலைமையின் கீழ் தானே மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும். அது நீங்கள் சொல்கிறது வந்து 2024 டேட்டா படி கரெக்டு தான். அதுபடி வச்சா அவர் தோத்த பிறகு காங்கிரஸுக்கு 20 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் 4 சீட்டும்பார், பாஜக தெருவில் நிற்கணும். அப்போ அவர் இந்த இடத்துல வீக்கன் பண்ணி 29 அவரை சரண்டர் பண்ண வைக்கிறது தான் சரியான ஸ்ட்ராட்டஜி. பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 2026 2029 மோடி ஜெயிக்கிறதுக்கு மையமா அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அதற்கு இப்போ 2026 எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு சீமான சிஎமா சொல்லலாம், ஓபிஎஸ் சிஎமா சொல்லலாம், அண்ணாமலை சிஎமா சொல்லலாம், செங்கோட்டை அண்ணன் சிஎமா சொல்லலாம், வேலுமணி சிஎமா சொல்லலாம். வேலுமணி, செங்கோட்டையும், அண்ணாமலை, ஓபிஎஸ், சீமான், இந்த 5 பேரில் ஓபிஎஸ் சொன்னால் முக்குலத்தோர் கன்சால்டேட் ஆவாங்க, எடப்பாடி முக்குலத்தோர்கிட்ட ஃபுல்லாக பலகீனப்பட்டு போவார். அண்ணாமலையை சொன்னால் முபராக் கூட இருக்கக்கூடிய எடப்பாடியை பிடிக்காம வெள்ளாள தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடி நிற்பாங்க. செங்கோட்டையன் சொன்னால் அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டை பக்கம் இருக்காங்க, வேலுமணி பவர்ஃபுல்லாக இருக்காப்புல. சீமான சொன்னால் அவர் 8% வாக்கு வச்சிருக்கிறாரு. வண்ணார், நாவிதர், குயவர், வலையர், முக்குவர், பரதவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற ஷெட்யூல் காஸ்ட், செங்குந்தர் போன்ற சமூகங்களில் எடப்பாடி ஏற்றுக்கிடாதவங்கெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டு ஒரு 8% வச்சிருக்காப்புல. அதை நிதிஷ்குமாரை பாஜக பீகாரில் சொன்ன மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் நடந்தால், இதில் எது நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அவரை 2029 மோடி கிட்ட கூட்டணி சரண்டராக வைக்கிறது தான் 2029 மோடிக்கு நல்லது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கணுங்கிறத நான் ஏற்கனவே வீக்கனிங் எடப்பாடி இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மோடி டு வின் இந்தியா. ஃபார் தட் தமிழ்நாடு மஸ்ட் கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் சம் 25 பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நான் கொடுத்துருக்கிறேன். இது மோடி 2029 பாஜகவுக்குனே 25 தொகுதிகள் கிடைக்கும் தமிழ்நாட்டில். என்டிஏ அதற்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு, அந்த வியூகத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியை 26 பலகீனம் அடைய செய்கிறது தான் பாஜகவுக்கு நல்லது. அதை செய்வாங்கங்கிறதான் என்னோட கருத்து. அது எப்படி செய்கிறாங்க, எந்த வகையில் செய்கிறாங்கங்கிறத போக போக பார்க்கலாம். அதே வேளையில் எடப்பாடியை நான் குறைச்சி மதிப்பிடலை, அவரும் திறமைசாலி தான். 20% காட்டிட்டாரு. ஆனால் விக்கிரவாண்டி நாங்கள் நேரில் கமலஹாசன் விழுந்த மாதிரி, தினகரன் விழுந்த மாதிரி சீமான்கிட்ட விழுந்திருக்கார். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு நகரசபையில் ஒரு சதவீதம் தான் இருந்து தன் பிரச்சாரத்தால் 6.3 ஆக்கிட்டார். ஆனால் எடப்பாடி 30-25 ஆக்கிட்டார். ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் எல்லா ஜாதியும் அவரை ஏற்றுக்கிடாதனாலையும் ஆகிப்போச்சு. அதே நிலைமை வந்துடக்கூடாது தான் களத்தை விட்டு ஓடிட்டார். அது நான்வன்னியர்களுக்கும் தெரியுது, செங்குந்தர், பறையர் போன்றவங்களுக்கும். வெள்ளாள கூண்டர், கொங்கு நாடார், அங்கே உள்ள முதலியார், முஸ்லீம்களுக்கும், செட்டியார், இவங்களுக்கும் வந்து அது தெளிவாக தெரியுது. இது எடப்பாடி பழனிசாமியை 2024 பிறகு கண்டிப்பாக பாதிக்கும். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா அவர்களை சில நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சில பிரிண்ட் மீடியாக்களில் கூட அது வந்து பதிவிட்டு இருக்காங்க. அது உண்மையா? அந்த சந்திப்பில் என்ன நடந்தது சார்? என்டிஏயோட மோடியோட சிஎம் கேண்டிடேட்டில் வேலுமணியும் ஒரு சாய்ஸாக இருக்கிறார். டெல்லி அது மாதிரி ஒரு உத்தரவு விடுது, அது மாதிரி ஒரு
முடிவெல்லாம் எடுக்கலைங்க உடனே. பெஸ்ட் ஆப்ஷன்ல இருக்காரு. அவரும் இருக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளவுக்குள்ள மாற்றங்களுக்குள்ளது அரசியல், உடனே காங்கிரீட்டாக முடிவெடுத்துட முடியுமா? அவரும் ஒரு ப்ராபபிள் லிஸ்ட்டில் இருக்கிறார். இதை எடப்பாடி வந்து விரும்ப மாட்டார்ல? கண்டிப்பாக விரும்ப மாட்டார். மோடி பிரமிஸ் ஆகதே விரும்பலையே அவர். 2024 மோடி பிரமிஸ் ஆகதே அவர் விரும்பலையே. 330 சீட்டு 30 சீட்டு வரும், 3ஆவது முறை வருவாருன்னு சொன்னவர் கடைசியில் நாங்கள் ஜெகன் ரெட்டி மாதிரி நவீன் பட்நாயக் மாதிரி ஜெயிப்போன்னு தானே சொன்னார். அவங்க தோத்தாலும் 40% எடுத்தாங்க, இவர் 20% தான். இப்போ தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் வந்து எகைன் ஒரு முறை தமிழ்நாடு வந்து வர இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணி விவகாரங்கள் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்கா? யாராவது வந்து ஓப்பனாக வெளிப்படையாக வந்து பேசுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எடப்பாடி கூட்டணிக்காக ஒன்றும் யாரும் பாஜகவில் அலையிலேயே. இப்போ 24 சரி, இப்போ அவங்க வந்து இப்போ 29 தான் அப்படி கூட்டணிக்காக அலைகிறாங்கன்னு சொன்னால் முட்டாள்களே, அரசியல் அறிவிலிகளே, விவரம் புரியாதவர்களே. எப்படியா ராஜ்நாத் சிங் கலைஞர் நானே வெளியிட்டு விழாவுக்கு மோடி வச்சிருப்பாரு? உங்க கண்ணெதிர தானையா நடந்தது. இது கூட தெரியாம கருத்து குரல்களா இருக்கவங்க என்னையா பேச்சு எடுத்துறீங்க? வியூஸுக்காக என்ன ஃப்ராடுகளையும் மோசடிகளையும் பேசுவீங்களா? கொஞ்சம் எதையும் பார்த்துக்கிட்டு பேசுங்க. அவங்க முன்னாடி நடந்ததுங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அப்படி ஒன்றும் எடப்பாடி கூட்டணிக்காக வந்தே தீரலாம் 24 மாதிரியெல்லாம் 26 நோக்கியெல்லாம் யாரும் இல்லை. இப்போ இன்கேஸ் அதிமுக பாஜக கூட்டணி அமையாத பட்சத்தில் என்டிஏ வந்து எவ்வளோ சீட்டுகளை வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. எடப்பாடியை பலகீனப்படுத்தி 29 சரண்டர் பண்ண வைக்கணும். இதுதான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜின்னு என் கருத்து. கடந்த வாரம் என்னுடைய பேட்டியிலே வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, எடப்பாடிக்கு எதிராக பல எம்எல்ஏக்கள் வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க. இது வந்து யதார்த்தமான உண்மை. ஆனால் அவங்க அந்த மனக்குமுறலை வந்து வெளியே சொல்ல முடியாதபடி இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து எடப்பாடி கிடைக்கும் அப்படின்னீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த அதிமுக செயற்குழு கூட்டத்திலேயே வந்து இது மாதிரி அடிதடி சண்டைகள் இன்னும் பல இடங்கள்ல வந்து உட்கொச்சி பூசல் நிலவரதை எப்படி எடப்பாடி வந்து சமாளிக்க போகிறார்? இல்லை, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் பாஜக ஆதரவான இது அவர் சொல்லிட்டாரோ என்னவோ தெரியல. எடப்பாடி லேசப்பட்டவர் இல்லை, திறமசாலி. நான் என் வார்த்தையிலேருந்து மாற மாட்டேன். கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். அவர் சாதாரண ஆள் இல்லை, சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். கடைசியில் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது அவருக்கு பெற்றோ எது அவருக்கு நன்மையோ அதை எடுத்துக்குவார். சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்கு. இதன் சார்பில் வந்து இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க KK நகர் பகுதியில். அப்போதைக்கு காவல்துறையால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க? அப்போ தமிழிசைக்கு வந்து பாஜக தலைவராக மீண்டும் வரணும்னு ஒரு ஆசை இருக்கா, இல்லை வேறு எதுவும் போஸ்டிங் எதிர்பார்க்குறாங்க? அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாரு. அண்ணாமலைக்கு ஆதரவான குரல் எழுப்புனது தமிழிசை தானே. ஸோ அவங்க இஷ்யூ மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. எடப்பாடி கூட்டணியெல்லாம் அவங்களுக்கு நத்திங். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நின்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவானவர்களை கன்சால்டேட் பண்ணணும், கட்சியை வளர்க்கணும். அதுதான் அவங்களுக்கு முக்கியம். எடப்பாடி வந்தா வராரு, வரலனா போறாரு. மும்மொழி கொள்கையில் நாங்கள் தெளிவாக நிமிர்ந்து இருக்கிறாங்க. பாராட்டுக்கள் அண்ணாமலை ஐயா அவர்களே. எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு CV சண்முகம் மூலியமா, அப்புறம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மூலியமாலாம் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் KP முனுசாமியை வச்சு கூட நிறைய இடங்களெல்லாம் பேச வச்சிருக்காரு. அப்படி இருந்து இன்னைக்கு ஒரு சற்று அந்த மனநிலையில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் அண்ணாமலைக்கு மற்ற கொங்கு வேளாள கவுண்டர் முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்த மரியாதை அவர் ரொம்ப கதிகலங்க வச்சிருக்கு. அதுதான் காரணம், முக்கிய காரணம். இப்போ அங்கே பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பாஜக கூட்டணி விரும்புகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கு. ஏன்னா தரிச்சுன்னா தோக்கம், பாஜக நின்னா ஜெயிக்கலான்னு தெக்க மேக்க உள்ள அதிமுக கருதுறாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துங்களுக்கு நன்றி சார். நன்றி.